அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிபிஎம் சிபிஐ கட்சிகளினுடைய வெற்றி விவரங்களை நாம் காணலாம். திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இரு கட்சிகளுக்கும் திமுக 6 தொகுதிகளை வழங்கியிருந்தது. இந்த முறை கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதனால் 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியிருந்தார்கள். நீண்ட இழுபறிக்கு பின்பு ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது. சிபிஐ பெற்ற 5 தொகுதிகளினுடைய வெற்றி நிலவரம். தலித் தொகுதியில் சிபிஐயின் சார்பில் ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாஜகவின் சார்பில் டாக்டர் நாகேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இங்கு 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக 56,226 வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 15,002 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. ராமச்சந்திரனுக்கு கடுமையான இழுபறி நிலவினாலும் தொடர்ந்து இவர் இங்கு வெற்றி பெற்று வருகிறார். பணபலம் மிக்கவர் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இவருக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. பவானிசாகர் தனித்தொகுதி. இங்கு சிபிஐயின் சார்பில் PL சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் சிட்டிங் MLA பண்ணாரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 2021 அதிமுக 22,000 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. 18வது மக்களவைத் தேர்தலில் 23,000 வாக்குகளை அதிமுக அதிகமாக பெற்றுள்ளது. எனவே இங்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவைத் தொகுதி. சிபிஐயின் சார்பில் ரவி அவர்களும் அதிமுகவின் சார்பில் MSM ஆனந்தன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக 40,102 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. 18வது மக்களவைத் தேர்தலில் 13,068 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. தாவேகா வேட்பாளர் சத்யபாமா பரிச்சயமான வேட்பாளர் என்பதனால் இவர் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அதிமுக வாக்குகளை இவர் பிரித்தால் இங்கு கடுமையான இழுபறி நிலவலாம். இல்லை என்றால் சிபிஐ இங்கு தோற்கும். திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவைத் தொகுதி. இங்கு சிபிஐயின் சார்பில் சிட்டிங் MLA மாரிமுத்து அவர்களும் அதிமுகவின் சார்பில் பாலதண்டாயுதம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். சிபிஐ தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் இதுவும் ஒன்று. மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்ட போது மட்டுமே சிபிஐ இங்கு தோல்வியடைந்திருக்கிறது. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் 30,068 வாக்குகளை சிபிஐ அதிகமாக பெற்றிருக்கிறது. 18வது மக்களவைத் தேர்தலில் 32,520 வாக்குகளை திமுக கூட்டணி அதிகமாக பெற்றிருக்கிறது. எனவே இங்கு சிபிஐ வெற்றி பெறும். திருவல்லிபுத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதி. இங்கு சிபிஐயின் சார்பில் மகாலிங்கம் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரபிரபா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக 12,738 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. 18வது மக்களவைத் தேர்தலில் திமுக 2,214 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. இங்கு கடுமையான இழுபறி நிலவுகிறது. சிபிஐ போட்டியிடக்கூடிய 5 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது. 2 தொகுதிகளில் இழுபறி நிலவுகிறது. 1 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இல்லை. சிபிஎம் போட்டியிடக்கூடிய தொகுதிகள். திருவொற்றியூர் சட்டப்பேரவைத் தொகுதி. இங்கு சிபிஎம் சார்பில் சுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் குப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 2021 திமுக கூட்டணி 37,661 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. 18வது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 38,428 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. சிபிஎம் இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. பழனி சட்டப்பேரவைத் தொகுதி. இங்கு சிபிஎம் சார்பில் பாண்டி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் ரவி மனோகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 2021 திமுக கூட்டணி 30,056 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. 2024 18வது மக்களவைத் தேர்தலில் 40,300 வாக்குகளை சிபிஎம் அதிகமாக பெற்றிருக்கிறது. இங்கு சிபிஎம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி. இங்கு சிபிஎம் சார்பில் சின்னதுரை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாஜகவின் சார்பில் சி உதயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 2021 திமுக கூட்டணி 12,721 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. 18வது மக்களவைத் தேர்தலில் 23,095 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. இங்கும் சிபிஎம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. கீழவேலூர் தனி தொகுதி. இங்கு சிபிஎம் சார்பில் லதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாமகவின் சார்பில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் 16,985 வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது. 18வது மக்களவைத் தேர்தலில் 10,579 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. இங்கு சிபிஎம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. பத்மநாபபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி. இங்கு சிபிஎம் சார்பில் செல்லசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாஜகவின் சார்பில் ரமேஷ் போட்டியிடுகிறார்கள். சென்ற தேர்தலில் மனோ தங்கராட்சி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அமைச்சராக இருந்தவர். இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவர் 26,885 வாக்குகளை அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருந்தார். 18வது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 30,751 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. இங்கும் சிபிஎம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. சிபிஎம் போட்டியிடக்கூடிய 5 தொகுதிகளிலும் சிபிஎம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. டிவிகே பிரிக்கும் வாக்குகளை பொறுத்து. நன்றி.